வணக்கம். இன்னைக்கு நம்ம திரவ் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க டோபமைன் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். ஷெட்யூல்டான கிரைம் த்ரில்லர். இந்த படத்தோட ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் சொல்றேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்புகள் ஒரு 80% இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டோபமைன் அட் 2.22 மினிட்ஸ். அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2:22க்கு ஒரு கொலை நடக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல. அந்த கொலையை பண்ண போறது யாரு, அந்த கொலை எதனால நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட் அதுக்குள்ள குடியிருக்கிறாங்க ஒரு 4-5 குடும்பம் இருக்குங்களேன். ஒரு குடும்பம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்றதுல ஆர்வம் காட்டுற குடும்பம், ஒரு கணவன் மனைவி. இரண்டாவது குடும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவன் வெளிநாட்டுல வேலை செஞ்சிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து இங்க இருக்கிற ஒரு தன்னோட பையனை படிக்க வச்சுக்கிட்டு அந்த சுத்தி நடக்கிற பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஒரு வாயாடி, அதாவது என்ன சொல்றது, ஒரு புரணி பேசுற ஒரு பெண்ணா இருப்பாங்க. அந்த வீட்டுல அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு சொல்ற பெண்ணா இருப்பாங்க. இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மனைவி குழந்தைகளை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் வந்து பொய் சொல்லி நண்பர்கள்கிட்ட காசு பிடுங்கி சீட்டு விளையாந்து, அதாவது ரம்மி விளையாந்து காசெல்லாம் விட்டுருவாரு. அந்த மாதிரி கேரக்டர். இன்னொரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற ட்ராஜடி சண்டை. இந்த 4 ஃபேமிலியும் சேர்ந்து அந்த வீட்டுல குடியிருக்காங்க, அந்த அபார்ட்மெண்ட்ல. அப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலை யாரு பண்ண போறாங்க, இவங்க 4 குடும்பத்துல அந்த கொலை எந்த இடத்துல நடக்க போது, யாரு பண்ண போறாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட ஸ்டோரி. உண்மையிலேயே சொல்றேன், இந்த படம் சூப்பரா எடுத்திருக்காரு டைரக்டர் திரவ். அவரு தான் இந்த படத்துல வந்து மதுசூதனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. மதுசூதனன் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சூதாடுறத வச்சு அவருடைய பேரை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உண்மையிலே வேற லெவல் பண்ணிக்கிறாங்க. தங்கம் கேரக்டர் ஆகட்டும், அந்த புரணி பேசுற அந்த அம்மாவோட கேரக்டர் ஆகட்டும், எல்லாத்தையும் ஆக்ட்ரஸ் தேர்ந்தெடுத்து அப்படி நடிக்க வச்சிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு, பிரமாதமா இருக்கு. அந்த ரீல்ஸ் பண்ற பெண் வீட்டுல வந்து ஒருத்தர் ரசிகர் வந்து அன்பு தொல்லை கொடுப்பாரு. உங்க கூட ரீல்ஸ் பண்ணணும், உங்களோட போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்பு தொல்லை பண்ணுவாரு. அந்த சீனும் காமெடியா இருக்கு. அப்புறம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மதுசூதனன் அப்படி அவர் தான் ஹீரோ, அவர் தான் டைரக்டர். என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய நண்பர்கள்ட்ட போன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, என் மனைவி கோவிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு மீட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பணம் கேட்கறாரு. அப்புறம் ரெண்டாவது வந்து மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணணும், நகையை அட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பணம் கேட்கறாரு. அதாவது வந்து பொய் சொல்லி நண்பர்கள்ட்ட பணம் வாங்கி அதை சூதாட்டத்துல விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், அடுத்து யார்கிட்ட கடன் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடவே சுத்திட்டு இருக்கிறவர் தான் நம்ம மதுசூதனன். இருக்கிற எல்லா கேரக்டரை விட அவரோட கேரக்டர் பர்ஃபெக்டா எழுதியிருக்காங்க இந்த படத்துல. உண்மையிலேயே சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்து எனக்கு வந்து ஒரு மைனஸா தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், கன்விட் ஆயிருக்கணும்னு, அதாவது நான் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கணும்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லும். அந்த விஷயத்த நம்மளுக்கு ஓப்பனிங்ல சொன்னதுனால, அதாவது என்னன்னா, அந்த படத்தை முழு படத்தையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்தை அதோட நிப்பாட்டிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அந்த விஷயத்தை ஓபன் பண்ணி அதை சொல்றாங்க. அது சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அது வந்து தேவையில்லாத அந்த படத்துல இணைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஒரு 10 நிமிஷம் வந்து 10 நிமிஷம் முன்னாடியே படம் முடிஞ்சிடும். அந்த கொலை யார் பண்றாங்க, அந்த பண்றது யாரு, அந்த விஷயத்த என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 10 நிமிஷம் முன்னாடி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பிக்கும் போது அது கதையோட ஒட்டாம இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒண்ணுதான் மைனஸ். தவிர மற்றபடி இந்த படம் நீங்க டெஃபினெட்லி ஒரு சவுண்டான படம் தான். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். அது எத்தனையோ படத்தை நம்ம பாக்குறோம். நம்ம தமிழ் படமா வந்திருக்கிற இந்த படத்தை நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய நடிச்ச எல்லா கேரக்டரை விட அந்த மதுசூதனன் கேரக்டர், அந்த தங்கம் கேரக்டர், அப்புறம் அந்த போலீஸ்ல மாட்டிக்கிற அவருடைய கேரக்டர், அப்புறம் நம்ம அந்த வாயாடி பெண்ணா வராங்க பாத்தீங்களா அவருடைய கேரக்டர், அதெல்லாம் உண்மையிலே நல்லா எழுதியிருக்காங்க. இன்னும் நல்லா பெட்டரா கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 1.5 மணி நேரத்துல இந்த படம் ஷார்ட்டா முடிஞ்சிருது. இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து நல்லா கிளீனா ப்ராப்பரா சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்ச மாதிரி தெரியுது படத்தை. நல்ல படத்தை ஏன் இவ்வளவு கம்மியா எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
அடுத்த டைம் வேற படம் எடுக்கும்போது கண்டிப்பா நல்லா டீட்டெயிலாக எடுங்க. சூப்பரா இருக்கு படம். இன்னொரு விஷயம்னா அந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 55 to 60 மார்க்குள்ள கொடுக்கலாம். நீங்க பார்த்துட்டு நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம்னா அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு வந்து இடையில அந்த சீனை நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதாவது வந்து இப்படி ஒரு காதலன் இருக்கிறான், இவன் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய சப்ஜெக்டை அந்த இடையில அதே வீட்டில் நடக்கிற மாதிரி இடையில சொல்லி இருந்தீங்கன்னா, உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு முழுநீள ஒரு திருப்தியான படமா இருக்கும். அந்த 10 நிமிஷம் கடைசியில் வச்சதுனால அது ஒரு வேற படமா தெரியுது மாதிரி தெரிஞ்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த படம் நீங்க கண்டிப்பா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.